All right நண்பாஸ், வெல்கம் டு another நியூ blast அப்டேட் வீடியோ. அண்ட் ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து ஒரு மேசிவான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து கவர் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் பண்ண போகிறது ஜஸ்ட் ஒன்னே வந்தால் ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் ஃபார் மோர் ரெஸ்லிங் கண்டென்ட். ஓகே, ஆரம்பிப்போம். முதல்ல நம்மளோட ட்ரிபிள் எச் பற்றி வந்து பேசுவோம். ஸோ ட்ரிபிள் எச் பார்த்தோன்னா எப்போவுமே ஒரு பேப்பர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த போஸ்ட் ஷோவில் வரல பேச. பட் இந்த வாட்டி பார்த்தோன்னா எலிமினேஷன் சேம்பருக்கு அப்புறம் வந்திருக்க மாட்டார். பேக் ஸ்டேஜ்லேயே வந்து இன்டர்வியூ கொடுத்துன்னு இருப்பார் அண்ட் பேசுவார். ஏன்னா ஃபேன்ஸ் முன்னாடி அவர் வந்தார்னா என்ன நடக்கும்ன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபேன்ஸ் வந்து செஞ்சு விட்ருவாங்க. கரண்ட்லி அவரோட புக்கிங் நல்லா இல்லை, ஃபேன்ஸ் வந்து டிசப்பாயிண்ட்டாக இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் டைம் வாங்கின அடினால இப்போது பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு ட்ரிபிள் எச். அண்ட் அவரால் வர முடியல. ஸோ ஏன்னா போன வாட்டியே பார்த்தோன்னா அவர் வந்து க்ரௌடு முன்னாடி வந்து பேசும்போது வி வாண்ட் வின்ஸு ஏஇடபிள்யூ ஐ மீன் யூ ஃபக்ட் அப் அந்த மாதிரி நிறைய சேண்ட் வந்து பண்ணாங்க மூஞ்சி முன்னாடியே. அதனால் பார்த்தோன்னா இப்போ வந்து அதை ரியலைஸ் பண்ணி ட்ரிபிள் எச் பேக் ஸ்டேஜ்லேயே வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் நம்மளோட வேர்ல்டு சாம்பியன் சிஎம் பங்க் வந்து டைட்டில் ஜெயிச்சதுக்கப்புறம் ஏஜேலி கூட டைட்டில் ஜெயிச்சிருப்பாங்களே. ஸோ அப்புறம் அவர் வந்து இந்த போஸ்ட் வந்து போடுறாரு. லிட்ரலி இந்த போஸ்ட் நான் வந்து தூங்கி எழுந்தோடனே ஃபோன் ஓப்பன் பண்ணுறேன், இந்த போஸ்ட் தான் என் முன்னாடி வந்தது. ஸோ அது ஒரு மாதிரி ஆக்கவர்டாக இருந்தது, என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த மனுஷன் வந்து வேர்ல்டு சாம்பியன், வேறு லெவல் கேரக்டர் அண்ட் மெயின் இவென்டர். பட் ரியல் லைஃப்பில் அவர் வந்து லைட்டாக இந்த மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் விஷயம்லாம் வந்து பண்ணுவார். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட வைப்பர் ரேண்டி ஆர்டன் பற்றி. ரீசெண்ட் டைம்லேயே வந்து பெஸ்ட் திங் ஒன்று நடந்திருக்குன்னா அது நம்மளோட ரேண்டி ஆர்டன் வந்து சாம்பர் ஜெயிச்சது, அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து ரேண்டி ஆர்டன் வந்து சாம்பர் ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம மட்டும் ஹாப்பியாக இல்லை, அவரும் ஹாப்பியாக இருக்கார். ப்ளஸ் அவருக்கும் வந்து நல்லா ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருப்பார் அண்ட் கேப்ஷனில் போட்டிருப்பார் சூன் 15 சம்திங். ஸோ கூடிய சீட்டில் அவர் வந்து 15வது டைட்டில் வந்து ஜெயிக்கலான்னு வந்து பார்க்குறாரு. டெஃபினெட்லி ஆஸ் அ ஃபேன் நானும் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நீங்களும் வந்து பண்ணுவீங்கன்னு வந்து நினைக்கிறேன். அப்படி யாரெல்லாம் ரேண்டி வந்து 15 டைம் சாம்பியன் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் வந்து 15 வந்து போட்டுருங்க கமெண்ட்டு. அண்ட் இப்போ வந்து பேசுவோம் தனுஷன் பற்றி. ஸோ அந்த ஆள் வந்து ரிட்டர்ன் பண்ணாப்புல டெபியூட் பண்ணாப்புல. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா க்ரௌட் வந்து வேறு லெவலில் பூப் பண்ணாங்க. பட் நம்ம மண்டே நைட் ராவில் பார்த்தோம், அவர் வந்து ஒரு காமெடி போட்டார் அண்ட் கஸ் பண்ணிட்டாரு நம்மளோட டாமினிக் மிஸ்டோரியோவை அண்ட் டைட்டில் அவர் தோத்துட்டார். ஸோ இப்போ பார்த்தோன்னா ஃபேன்ஸ்க்கு வந்து தனுஷன் கேரக்டர் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் அது வந்து பிடிக்கல, ஆக்சுவலி கேரக்டர் பிடிக்கல அந்த மூமெண்ட்டில். ஏன்னா ஓவராக பில்டப் பண்ணி அந்த அது மிஸ்ட்ரி பாக்ஸில் வர வச்சு அப்போது வந்து ஃபேன்ஸ் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க இந்த ஆள் வந்து வெளியே வராப்பில். ஏன்னா ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேறு யாரும் இருந்தாங்க, உங்களுக்கும் தெரியும். மேபி ராக்கு, கிறிஸ் ஜெரிகோ இந்த மாதிரி பெரிய நேம்ஸ்லாம் இருந்தது. அதனால அதை யோசித்து தனுஷன்ட்ட பார்க்கும்போது ஃபேன்ஸ் வந்து க்ரேஸியாக வந்து டிசப்பாயிண்ட் ஆனாங்க. பட் இப்போது எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு. அண்ட் இப்போது அதை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபேன்ஸ் லிட்டரலி லைக் ஹிம். அண்ட் உங்களுக்கும் இந்த கேரக்டர் பிடிச்சிருக்கா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஹைலைட்டே வந்து டாமை சாபம் கொடுத்தது தான். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் ரெசல்மேனியாவோட ஒரு மேட்ச் பற்றி. ஸோ செத் ராலின்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாரு அண்ட் லோகன் பால் மேலே அட்டாக் பண்ணார். எக்ஸாக்ட் லைக் இங்கே வந்து ஹிஸ்ட்ரி ரிப்பீட் பண்ணாங்க. செத் ராலின்ஸ் வந்து எலிமினேஷன் சாம்பியனில் ஜெயிக்கிற மாதிரி இருப்பார். பட் லோகன் பால் வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிடுவார்ல அண்ட் அதனால் தோற்றுருவார். அதேமாரி சாம்பரில் இங்கே வந்து லோகன் பால் செம்மையாக எலிமினேட் பண்ணின்னு இருப்பார், டாமினேட் பண்ணுவார். ஆனால் செத்து வந்து அதை கெடுத்துருவார் அண்ட் தோக்கிற காரணமாக அவர் வந்து மாறுவார். தென் நம்ம ராலை பார்க்குறோம், இங்கே வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஸோ அங்கே நம்ம என்ன கவனிச்சோன்னா ஆஸ்டின் தியூரி, லோகன் பவுல், இன்னொரு சைடில் நம்மளோட ஊசோஸ். ஸோ ஒரு மாதிரி பார்த்தோன்னா அங்கே ஒரு டேக் டீம் போகிற மாதிரி நமக்கு வந்து கிளியராக தெரியுது. அண்ட் இது வந்து மேபி டேக் டீமோட மேட்ச்சுக்கு தான் வந்து லீட் ஆக போகுது ரெசல்மேனியாவில் அப்படின்னு வந்து நமக்கு கிளியராக புரியுது. சரி, நம்ம செத்து கதைக்கு வந்தோம்னா செத்து வந்து பவுலேமனுக்கே கர்ப் ஸ்டாம்ப் போட்டார். ஈவன் பவுலேமன் சூப்பராக சேல் பண்ணார், ஆம்புலன்ஸ்லேயே ஏறி போயிட்டார், ஃபுல்லாக ரத்தம். ஆனால் ஏன்னு தெரியல, எனக்கு அந்த ரத்தம் ஃபேக் ஆன மாதிரி இருந்தது. சரி, இப்போது செத்தோட கதை என்ன, ஸ்டேட்டஸ் என்ன தான் பிளான்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு விஷயம், அஃப்கோர்ஸ் செத் ராலின்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. அண்ட் நம்ம அப்டேட்லேயே இதை பற்றி பேசியிருந்தோம். பிஃபோர் ரெசல்மேனியா டபிள்யூ பார்த்தோன்னா செத்தை எதிர்பார்க்குறாங்க. ஓகே, செத்து வந்துட்டார். ரெண்டாவது விஷயம், அவர் வந்து ஸ்டில் விஜனோட ஃபியூடில் இருக்கார். பட் அங்கே வந்து நம்ம சொன்னல அந்த ஆஸ்டின் தியூரி, லோகன் பால் வந்து அவங்க டேக் டீம் சைடில் போகிற மாதிரி இருக்குது. அப்போ செத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஆல்ரெடி நம்ம இதை பற்றியும் வந்து பேசியிருந்தோம், அது வந்து பிராக் லெஸ்னர். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம்ல, ஓப்பன் சான்ஸ் பண்ணார், பிராக் கூட பவுலேமன் இருப்பார். ஸோ ஒரு வகையில் அங்கே வந்து அந்த பாண்டிங்கும் வந்து ஸ்டில் காட்டுறாங்க. அண்ட் பிராக்கோட ஆள் பவுலேமன் அவரை வந்து மூக்கை உடைச்சு பிளட் வர வச்சார் நம்மளோட யார், செத் ராலின்ஸ். ஸோ மேபி இது வந்து ஒரு பேக்கப் பிளானாக இருக்கலாம். ஒன்று, இந்த ரெசல்மேனியா முன்னாடி வந்து நம்மளோட பிரான் பிரேக்கர் வந்து இன்ஜுரியிலேருந்து வெளியே வந்துட்டார், அவர் வந்து வெளியே வந்துட்டு அவர் வந்து செத் ராலின்ஸ் கூட மேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா
அந்த மேட்சை பண்ணுறாங்க. பிஃபோர் ரெசல்மேனியா பிரான் பிரேக்கரால் வர முடியலன்னா மேபி இங்கே வந்து பிராக் லெஸ்னர் வர்சஸ் செத்தோட ஃபியூட் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இப்போ கிளியராகவே தெரியுது அந்த ஃபியூடு. ஏன்னா அவங்க டேக் டீம் போகிற மாதிரி இருக்காங்க விசன் அண்ட் செத்து கூட ஃபியூட் பண்ணால் வந்து பிரான் பிரேக்கர் வந்து கிடையாது. ஆனால் பவுலுக்கும் அண்ட் பிராக்குக்கும் நல்லாவே வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இது வந்து ரெசல்மேனியாவை இப்போ வந்து நல்லாவே லீட் பண்ணுறது நமக்கு வந்து கிளியராகவே அந்த பாத் வந்து தெரியுது. அண்ட் நண்பா ஒரு பெரிய பிரச்சனை வந்து போயின்னு இருக்குது பிட்வீன் நம்மளோட ரியா ரிப்ளி அண்ட் ஜேட் கார்கில். ஸோ இங்கே வந்து ஜேட் கார்கில் ஏதோ ட்வீட் போட்டிருக்காங்க தன்னோட இன்டர்வியூ சம்திங். ஸோ அதுக்கு வந்து ரியா ரிப்ளி என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, நீ வெறும் பேசுவ, ஐ மீன் வாய் மட்டும்தான் உனக்கு, அந்த மாதிரி வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஜேட் கார்கில் பி லைக், ஆமாம்மா உன்ன மாதிரி ஒன்றும் 10-20 ஹார்ஸ் வந்து கிரியேட்டிவ் டீம் கூட உட்காந்து பேச மாட்டேன் அப்படின்னா இன்டைரக்ட்லி அவங்க வந்து கிரியேட்டிவ் டீம் கூட பேசிங்கன்னு தன்னை வந்து புஷ் பண்ணுறது, அந்த புரியுதில்ல ஃபேவரிசம், அதை வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்சனலாக போயிருக்காங்க. அண்ட் இன்னும் சில சூப்பர் ஸ்டார்லாம் இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் வந்து இதை என்ன நம்புகிறாங்கன்னா, மேபி இது வந்து ரெசல்மேனியா மேட்ச் நடக்க போதில்ல, அதனால வந்து க்ரியேட் பண்ணுறாங்க, ஹைப் க்ரியேட் பண்ணுறாங்க. பட் அப்டேட்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இவங்க வந்து உண்மையிலே ரியலாகவே சோஷியல் மீடியாவில் வந்து இது ஃபைட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதில் டபிள்யூவோட எந்த ஒரு ரோலுமே வந்து கிடையாது, ரியலாகவே பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டுக்கிறாங்க அந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. அண்ட் நம்ம இப்போ வந்து பேசுவோம் அந்த அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலோட ஃபியூச்சர் பிளானை பற்றி. என்ன தான் கதை, நிறைய விஷயம் பார்த்தோன்னா அந்த டைட்டில் சரௌண்ட் வந்து நந்துன்னு இருக்குது. கரண்ட் சாம்பியன் யார், நம்மளோட ட்ரூ மேக்கெட்டை வந்து சாம்பியனாக இருக்கார். அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து நான் வந்து சொல்கிறேன், ட்ரூவை வந்து சாம்பியன் ஆகுனது சும்மா பலி ஆக்க தான். ஆக்சுவலி நான் அப்டேட் வீடியோவில் வந்து அதை ஷேர் பண்ணியிருந்தேன். அவர் சாம்பியன் ஆன உடனே வந்து அப்டேட் வந்தது, ஆக்சுவலி அப்டேட்டே வந்தது. ஸோ ட்ரூ மேக்கெட்டரை ஒரு பலி வைக்க மட்டும்தான் சாம்பியனாக வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து கோடியை வந்து இந்த ரோட் டு ரெசல்மேனியாவில் அவர் வந்து டைட்டில் சேஸ் பண்ணி போகிறாரு, அந்த மாதிரி வந்து காட்டணும், அப்போ தான் என்கேஜிங்காக இருப்பாங்க, ஃபேன்ஸ் வந்து அவர் பின்னாடியே இருப்பார், அதனால வந்து பண்ணாங்க. எண்ட் ஆஃப் த டே டபிள்யூவோட கோல் வந்து கோடி ரோட்ஸ் தான் வந்து ரெசல்மேனியாவில் சாம்பியனாக இருக்கணும். ஒன்று அவர் வந்து டைட்டில் திரும்பி ஜெயிக்க போகிறாரு, இல்லை சாம்பியனாகவே போயிருப்பார். ஆனால் சாம்பியனாக போயிருந்தால் ஃபேன்ஸ் ஆல்ரெடி போர் ஆகிட்டாங்க, அதனால கழுவி ஊற்றுறதுனால டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. பட் ட்ரிபிள் எச் எஸ் அங்கே வந்து கோடி ரெசல்மேனியாவில் இருக்கணும் அண்ட் அவர் முதுகில் டைட்டில் வந்து இருக்கணும். அது டே ஒன்லேருந்து அந்த பிளான் தான் இருக்குது. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து ட்ரூ மேக்கன்டையரோட கேரக்டர் லிட்ரலி அவ்வளோ மொக்கையாக வந்து புக் பண்ணியிருக்காங்க, ஒரு சாம்பியன் மாதிரியே இல்லை. அண்ட் இதை நான் வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து வந்து சொல்கிறேன், ஒரு மாதிரி பயந்தாங்கோலி மாதிரியே பார்த்தோன்னா ட்ரூ மேக்கன்டையரை வந்து புக் பண்ணியிருந்திருக்காங்க. யாரை பார்த்தாலும் பயந்து ஓடுறாரு. இன்ஃபேக்ட் மூணாவது விஷயம் வந்து நிறைய கேரக்டர்ஸ் பார்த்தோன்னா அவரோட சரௌண்டிங்கில் அவர் வந்து வச்சுருக்காரு. அவருக்கு வந்து சாமி கூட வம்பு, ஜாக் ஆஃப் ஆர்ட் கிட்ட வம்பு, ஐ மீன் சுற்றி வச்சு பார்த்தோன்னா அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் வம்பு வச்சுன்னு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த டபிள்யூ பார்த்தோன்னா புக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த மூலியமாக தான் இப்போ வந்து அந்த ஸ்மாக்டவுன் மேட்சை வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா அவர் ரொம்ப வம்புக்கு போகிறாரு. நண்பா நல்லா கேளுங்க, இதை வந்து வேணும்ன்ட்டு தான் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ட்ரூக்கு நிறைய பேர்கிட்ட வந்து பிரச்சனை, அண்ட் அதனால தான் இப்போ கோடியை வந்து திரும்பி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு. ஐ மீன் எந்த சென்ஸுமே கிடையாது கோடிக்கு இந்த மேட்ச் வந்து கிடைக்கிறது, பட் அகைன் இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குது. அந்த மாதிரி லூப் ஹோல் டபிள்யூ பார்த்தோன்னா யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் மூணாவது விஷயம், டைட்டில் ஜெயிப்பாரா கோடி, நான் சொல்லி உங்களுக்கு வந்து புரிய வேணாம், வி ஆல் நோ அதோட ரிசல்ட் என்னன்னு. சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கோடி அங்கே வந்து டைட்டில் ஜெயிப்பார். ரெண்டாவது விஷயம் வந்து என்ன தெரியுமா, அங்கே வந்து கியோஸ் வந்து நடக்கலாம். ஒன்று ஜாக் ஆஃப் ஆர்ட்டும் வந்து அட்டாக் பண்ணலாம், சாமி ஜெயின் வந்து அட்டாக் பண்ணலாம், ஈவன் அலிஸ்டர் பிளாக் இருக்கார்ல அவரும் வந்து அட்டாக் பண்ணலாம். இந்த மாதிரி பல நேம்ஸ் இருக்குது. அண்ட் மேபி இந்த காரணத்தால் டபிள்யூ பார்த்தோன்னா இந்த மேட்சை ஃபேட்டல் 5-வே இல்லை ஃபேட்டல் 4-வே மேட்சாக வந்து வைக்கலாம். அண்ட் பர்சனலி எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, ஃபேட்டல் 4-வே அந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். இல்லை சிம்பிளாக வந்து ராண்டி வர்சஸ் ட்ரூ, இல்லை ராண்டி வர்சஸ் கோடிக்கு வந்து ஓகே விடுங்க, என்ன வேணா இருக்கட்டும். பட் இந்த மாதிரி சில மேட்சஸ் வந்து பிளான் இருக்குது ஃபார் ரெசல்மேனியா. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருந்திருக்கும். ஐ ஹோப் இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுட்ருக்கோம். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ட்ரைவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் பற்றி. ஸோ ஒரு பெரிய அப்டேட் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. என்னன்னா, ஸோ நடந்த மண்டே நைட் ராவில் அங்கே நம்ம வந்து ஒரு பீக்கான செக்மெண்ட் பார்ப்போம் பிட்வீன் பங்க் அண்ட் நம்மளோட ரோமன். அண்ட் இந்த ப்ரோமோ பேட்டரில் என்னை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணாங்க. பட் இந்த வாட்டி எண்டில் ஃபேவராக இருந்தது யார், ஸ்டாண்டர்டாக இருந்தது நம்மளோட பங்கு தான். அவர் வந்து ஜெயிச்சிருப்பார் இந்த ப்ரோமோ பேட்டல். போன வாட்டி ரோமன் ஜெயிச்சிருப்பார்,
இந்த வாட்டி ஏன் பங்கு வந்து ஜெயிச்சாருன்னா எண்டில் அவர் தான் கெத்து காமிச்சு வந்து போயிடுவார். ஸோ அவர் வந்து என்ன சொல்லிட்டு போவார், ஃபஸ்ட்டு நான் வந்து உன்னை தோக்கடிக்கலாம் தான் பார்த்தேன் ரெசல்மேனியாவில், ஆனால் இப்போ நான் வந்து உன்னை புதைக்க போகிறேன், ஆனால் நீ வந்து தனியாக இருக்க போகிறதில்ல, ஏன்னா நான் வந்து உன்னை உங்கள் அப்பாவோட பக்கத்தில் வந்து புதைக்க போகிறேன். அந்த மாதிரி பார்த்தோன்னா ரொம்பவே பர்சனலாக போயிட்டார். அண்ட் அந்த ரியாக்ஷன் ரோமனோட ரியாக்ஷன் பார்த்தோன்னா ரொம்பவே ஒரு ரியலாகவே இருந்தது. அண்ட் சில பேர்லாம் அது அன்ஸ்கிரிப்டட்லாம் வந்து சொல்லின்னு இருக்காங்க. பட் நான் அதெல்லாம் அப்படி பார்க்கல, ஏன்னா இது ரெசல்மேனியா. ஸோ இந்த மாதிரி ஸ்டஃப்லாம் டெஃபினெட்லி நடக்க தான் செய்யும். ஸோ ஓகே, இந்த மாதிரி விஷயம் வந்து நடந்திருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா WWE வந்து ஒரு போஸ்ட் வந்து போகிறாங்க. ஏன்னா ஆஃப்டர் மண்டே நைட் ரா ஆஃபரில் ரோமன் பார்த்தோன்னா அதையும் யோசிச்சுன்னு இருக்காரு, ரேம்ப் ஆண்ட போயின்னு இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்டேஷன் வந்து நமக்கு தெரியும். அண்ட் ரோமனோட மைண்டில் பார்த்தோன்னா அந்த விஷயம் வந்து போயின்னு இருக்குது, உள்ளே இருக்குது அந்த ஃபேமிலி விஷயம், அப்பா பற்றி பேசிட்டான்ட்டு. ஏன்னா அப்பா வந்து இப்போ இல்லை, இறந்துட்டாரு. ஸோ இப்போ பார்த்தோன்னா அந்த இதை ரியாக்ஷனை வந்து ஃப்ரேமாக போட்டு WWE வந்து போஸ்ட்டு போகிறாங்க. ரோமன் வந்து அந்த ஜோனில் போகிறாப்புல அண்ட் ஷாக்கிங்கோட இமோஜி வந்து போகிறாங்க. எந்த ஜோனுன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த ரோமன் இந்த கேரக்டர் ரிட்டர்ன் பண்ணியிருக்காருல, அது வந்து பழைய கேரக்டர் மாதிரி இருக்குது. ரோமனோட பிகினிங் கேரக்டர் நம்ம வந்து சொல்லலாம். அந்த ஓஜி ட்ரைபல் சீஃப் கேரக்டர் வந்து பிகினிங் ஆச்சுல்ல, அப்போது வந்து அவர் வந்து ரொம்ப டேஞ்சராக இருப்பார். ஈவன் முதல் டைட்டில் ஜெயிச்சதுக்கப்புறம் நம்மளோட ஜேஓஸு கூட அந்த ஃபேமிலி விஷயத்தில் தான் நம்ம வந்து பார்ப்போம். ரொம்ப அக்ரெசிவாக இருப்பார் ரோமன். அண்ட் அங்கே பிளாஸ்ட் பண்ணுவார். ஈவன் ஜேஓ போட்டு பொழப்பார். ஜிம்மியை வந்தால் ஜிம்மியை போட்டு லாக் போட்டுருவார். ஹைலைட்டே வந்து டாமினிக்கை வந்து ரிங்கிலேருந்து டேரெக்டாக ரேம்ப்லேயே வந்து தூக்கி போட்டிருப்பார். அண்ட் அந்த எட்ஜு யாரையும் வந்து மேலே கீழே போட்டு பின் பண்ணுவார், ஸ்மாஷ் பண்ணுவார். ஸோ அந்தமாரி கேரக்டர் தான் பார்த்தோன்னா ரோமன் அந்த ஜோனில் போகிற மாரி காட்டுறாங்க. WWE டீஸ் வந்து பண்ணுறாங்க. நண்பா இங்கே நான் வந்து அந்த கேரக்டர் பற்றி ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலி ரோமனோட இந்த ட்ரைபல் சீஃப் கேரக்டரில் ட்ரைபல் சீஃப் கேரக்டர்னு ஒன்று இருக்குது. பட் அதுலேயே வந்து நிறைய வேர்ஷன்ஸ்லாம் இருக்குது. முதல்ல ஸ்டார்டிங்கில் பார்த்தா அவர் வந்து ரொம்பவே இந்த ஹீல்லையே பார்த்தோன்னா ஒரு பெரிய ஹீல் தனம் காமிச்ச ஒரு கேரக்டர்னால் ஃபஸ்ட்டு வேர்ஷன் தான் நான் வந்து சொல்ல, ரோமனோட ஸ்டார்டிங் வேர்ஷன், அந்த கோல்டன் க்ளவுஸு அண்ட் ரொம்பவே டேஞ்சராக இருப்பார் ஃபேமிலியோட இந்த இதில். ஸோ அந்த ஹீல் கேரக்டர்லேயே பீக் ஹீல் கேரக்டர்னால் வில்லனிசம் நம்ம சொல்லுவோம்ல, அது வந்து ரோமனோட இனிஷியல் கேரக்டர் தான். அதுக்கப்புறம் நம்ம பார்த்த கேரக்டர் வந்து ரோமன் லைட்டாக அந்த ப்ரோமோவில் வந்து இம்ப்ரூவ் பண்ணார். தென் மூணாவது வேர்ஷன் நான் வந்து கவனிச்சது, அவர் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிட்டார். லைக் ஐ எம் யுவர் ட்ரைபல் சீஃப் அண்ட் திஸ் இஸ் மை கேமரா, அந்த பீக் டைலாக் எல்லாம் ஞாபகம் இருக்கும். அண்ட் நாலாவது வேர்ஷன் வந்து மேபி அவர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகி அந்த ஃபன்லாம் பண்ணுவார்ல, கலாய்ச்சிக்கன்னு பல ரியாக்ஷன்லாம் கொடுப்பாரு ஃபேஸில். ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி பீக்கில் வந்து போயிட்டார். ஆனால் இப்போ என்ன டீச் பண்ணுறாங்க, அகெயின் அந்த ஸ்டார்டிங்கில் ட்ரைபல் சீஃபோட ஹீல் வில்லனிசம் கேரக்டர் இருக்குல்ல, கோல்டன் க்ளவுஸு அண்ட் அந்த ஃபேமிலி விஷயம் வந்தாலே போட்டு பொழப்பார் அண்ட் கொட்ருமா இருப்பார். அந்த அக்ரெசிவ்னஸ் ட்ரைபல் சீஃப்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அந்த கேரக்டர் திரும்பி வரப்போகுது. ஸோ பாய் டு நம்மளோட பங்க் சாம்பியன். கதை காலி தான் ஆக போகுது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இதை உங்களோட ரியாக்ஷன் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நண்பா அவ்வளோதான் இந்த வீடியோக்குள்ளே. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் ரெஸ்லிங் கண்டென்ட்.